இலங்கைக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான நட்புறவு ஆரம்பித்து 60 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் விஜயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். நாட்டின் சமூக மாற்றத்திற்கு முன்மாதிரியாக பாரிய அர்ப்பணிப்பு செய்த தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை தமது நாட்டிற்கு விஜயம் செய்யுமாறு இந்தியாவில் நடைபெற்ற கோவா மாநாட்டின் போது ரஷ்ய ஜனாதிபதியால் உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டது. ரஷ்யாவின் உத்தியோகபூர்வ அழைப்பிற்கு அமைய முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க 43 வருடங்களுக்கு முன்னர் அங்கு விஜயம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இருநாட்டு பொருளாதார, வர்த்தக மற்றும் அரசியல் உறவினை வலுப்படுத்தி முன்னோக்கி செல்வதற்கான உதவிகளை வழங்குவதாக ரஷ்ய ஜனாதிபதி இதன்போது உறுதியளித்துள்ளார். உலகில் பலம் வாய்ந்த தலைவருடனான இந்த நட்புறவு தொடர்பில் தான் பெருமை அடைவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதியால் 4ஆம் நூற்றாண்டிற்கு சொந்தமான கண்டி ராஜ்யத்தின் வாழ் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு வழங்கப்பட்டது. இது 1906ஆம் ஆண்டு இங்கிலாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த போது ரஷ்யாவினால் கொள்வனவு செய்யப்பட்டது. இலங்கை ரஷ்ய உறவின் 60 வருட பூர்த்தியை முன்னிட்டு நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வின் பிரதம அதிதியாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து சிறப்பித்தார். இந்த நிகழ்வில் ரஷ்யாவினை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த நாட்டு பிரதி வெளிவிவகார அமைச்சர் இகோர் மிகிலோச் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வின் விசேட பிரதிநிதியாக விண்வெளியில் முதலில் கால்பதித்த பெண்ணாக கருதப்படும் வெலண்டினா நெரஸ்கோவா மற்றும் விண்வெளி வீரரான விட்மிர் லெனோஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேவேளை ரஷ்ய பிரதமர் திமித்ரி மெத்வெடேவ் மற்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா ஆகியோருக்கு இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு இன்று பகல் நடைபெற்றது. ரஷ்யாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான மீன்பிடி, தொழில்நுட்ப, கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பான 4 ஒப்பந்தங்கள் இதன்போது கைச்சாத்திடப்பட்டன. இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ரஷ்யாவில் உள்ள இலங்கையர்களை இன்று பிற்பகல் சந்தித்தார். இலங்கை ஜனாதிபதியின் ரஷ்ய விஜயத்திற்கு அந்த நாட்டு ஊடகங்கள் முன்னுரிமை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.